சார். ஓகே, பேசலாம். மேடம் கனெக்ட் பண்ணுங்க, வீடியோவில் கனெக்ட் பண்ணுங்க மேடம். செல்வபாரதி வணக்கம். ஒரு பெரிய நாட்டையே, இந்த மிகப்பெரிய தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டு கரூருக்கு விஜய் போயிருந்தாருன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க விஜய் என்ன பண்றாருன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினங்களை எல்லாம் சென்னைக்கே கூட்டிட்டு வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி பண்றாரு. அது ஒரு பக்கம் விமர்சனமாகிறது. அந்த விமர்சனம் ஆயிட்டு இருக்கும்போது இப்படி ஸ்டேட்டோட இப்படி ஒரு பிரசிடென்ட் சொல்லும் போது என்ன வருது அப்படின்னா, நிஜமாலுமே விஜய் ஒருவேளை கரூருக்கு போயிருந்தா அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குமோ அப்படிங்கிறதை அந்த நியாயப்படுத்துவது போல ஒரு தோற்றம் தெரிந்தோ தெரியாமலோ அரசியல் ரீதியாக உருவாக்கப்படுகிறது. இப்படியான விமர்சனங்களோடெல்லாம் ஒத்து போகிறதா? ஆமா, எங்க தலைவர் அங்க போனா ஆபத்து அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கத்தோடும் தாவேக ஒத்து போகிறதா? ஒரு வழக்கறிஞரா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஓகே, ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு முதிர்ந்த தலைவர், இந்த நாட்டை ஆள நினைக்கின்ற ஒரு தலைவர், இந்த நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சி அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடைபெற்று இன்றோடு 30 நாட்கள் ஆகின்றன. இந்த 30 நாளாவே ஆரம்பிச்ச நாள்ல இருந்து விஜய் அவர்கள் மருத்துவமனையிலே போய் இறந்தவர்களை பார்த்திருக்கணும், அடுத்த நாள் வீட்டுல போய் பார்த்திருக்கணும், அதுக்கு அடுத்த நாள்ல அடுத்த ஒரு வாரத்துல பார்த்திருக்கலாம், 10 நாள்ல பார்த்திருக்கலாம். எக்கச்சக்கமான வெளிப்புற அழுத்தம், ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம், இன்னொரு பக்கம் மக்களினுடைய எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் ஊடகங்களின் அழுத்தம், இப்படி எல்லா பக்கம் பிரஷர் வரும்போது கூட என்னென்ன அழுத்தம்? அதுதான் சொல்றேன். அதை ஏன் பண்ணல, இதை ஏன் பண்ணல, அங்க ஏன் பார்த்தாரு, இங்க ஏன் போனாரு, எத்தனை மணிக்கு ஏன் போனாரு, எத்தனை மணிக்கே வந்தாரு, இது எல்லாத்தையும் தாண்டி சட்ட போராட்டம் ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் கடந்து ஒரு தலைவன் தன்னை நம்பி வந்து உயிரிழந்த 41 குடும்பங்களுடைய நலனை பற்றி யோசித்து மிகச் சிறப்பாக அதை இன்று செயல்படுத்தியிருக்கிறாங்க தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு வச்சுப்போம், 41 பேர் இறந்த உடனே மருத்துவமனையில் போய் அங்க அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு அங்க அழுது புரண்டு அங்க மீடியாவுக்கு முன்னாடி அழுதுட்டு திரும்ப வெளியே அவங்களுக்கு அடுத்த நாள் ஒரு இரங்கல் அறிக்கையையும் அடுத்து 20 லட்சம் பணத்தையும் அறிவிச்சுட்டு அடுத்து ஒரு வாரத்தில் இவர் திரும்ப தன்னுடைய பரப்புரையை தூக்கி இருக்கலாம். வெறும் அரசியல்வாதியாக மட்டும் இருந்திருந்தால், உண்மையாக அந்த துக்கத்தை தன்னுடையதாக்கி கொண்டவர், உண்மையாக தன் மக்களை இழந்த ஒரு தலைவர் 30 நாட்கள் தன்னுடைய துக்கத்தை அனுசரித்து தன்னுடைய உள்ளிருக்கக்கூடிய அனைத்து அழுத்தங்களையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து நிற்கிறார்களோ, தன்னுடைய கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் மீடியா விளம்பரம் தேடாமல், 20 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது மீடியா விளம்பரம் தேடல, இன்னைக்கு அந்த குடும்பங்களை அழைத்து பேசும்போது மீடியா விளம்பரம் தேடவில்லை, அவர்களோடு உண்மையாகவே தன் உள்ளே இருக்கக்கூடிய புனிக்கு கிடைக்கின்ற அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் இப்படியாகத்தான் செயல்படுவார். எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும், எத்தனை புற அழுத்தங்கள் அவரை சூழ்ந்து அவரை மொய்க்க நின்றாலும் அதை அனைத்தையும் கடந்து ஒரு தலைவன் மிகச் சரியாக சிந்தித்து தன் மக்களுக்கு இறுதியாக அட் த ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு போய் சேர வேண்டியது என்னவோ அந்த உண்மையான ஆறுதலை சொன்னதோடு மட்டுமல்லாமல் கல்வி, திருமணம் மற்றும் மருத்துவ செலவு இது போன்ற எல்லாவற்றையும் நானே ஏற்றுகிறேன் ஒரு தலைவன் உறுதியாக சொல்லி உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பவர் தான் தலைவர். அப்படியான ஒரு தெளிவான முடிவைத்தான் அவர் எடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டும். மேலாக ஆபத்துன்னு சொல்றதோட எல்லாம் ஆபத்தா? அப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லுங்க சார். ஆபத்துன்னு இல்லை சார். இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, அதுக்கு ஆறுதல் சொல்ல போற இடத்துல அந்த மக்களை சந்திச்சு பேசக்கூடிய இடத்துல மீண்டும் இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது, அல்லது எதிரிகளோ எதிர்கட்சியோ வேற ஏதேனும் குழப்பத்தை விளைவிக்க காத்திருந்து மீண்டும் அது ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது. உண்மையாக இந்த மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையாக கடைசி வரை இறுதி வரை துணை இருக்க வேண்டும் என்றால் இது அவர் கூட பேசுறது தான் நமக்கு நோக்கமே தவிர இல்லை இது அரசியல் படுத்துவது நோக்கம் அல்ல என்பதை தெளிவாக தலைவர் இருந்திருக்கிறார் என்பதை தாவேகாவினுடைய எப்படி சொல்றதுன்னா ஒரு குழப்பமான மனோநிலைன்ட்டெல்லாம் நாங்க பார்க்க கூடாதா? ஏன் கேட்கிறேன்னா, நீங்க கரூர் போவதற்கான அனுமதியை கேட்டு டிஜிபி கிட்ட லெட்டர் கொடுத்தீங்க. அவர் என்னன்னாரு,
நீங்க எஸ்பியை போய் சந்திங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பதில் வந்து கொடுத்தாங்க. நீங்க ஆனா எஸ்பியை சந்திக்கல. எஸ்பிக்கு நீங்க எந்த ரெப்ரசன்டேஷனும் தாவேகா தரப்பில் கொடுத்ததா எங்களுக்கு தெரியல. மெயில் பண்ணிருக்கோம். அதுக்கு பிறகு டிஸ்கஷன் நடந்திருக்கு, மண்டபம் பேசிருக்கோம், மண்டபம் அனுமதி கேட்டிருக்கோம், அதுக்கு பிறகு நிறைய எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் அதெல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இல்ல அதெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் சொல்றாங்க. இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்தேறாத ஒரு சம்பவம், ஒரு துக்க நிகழ்வு, புதிதாக கட்சியை தோன்றி மக்கள் நன்மதிப்பை பெற்று மக்கள் மத்தியில் உலா வருகின்ற ஒரு தலைவருக்கு நடைபெற்றிருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இந்த இஷ்யூ நான் வந்து முறைக்கிறேன், இல்ல டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிட்ட போன என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டேட் லெவல் இஷ்யூ, நீங்க போய் டிஜி பாருங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது போலதான் இப்ப ஒரு அமைப்பு, காவல்துறை என்பது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் தலைவர் பார்த்தது என்ன தவறு? பிரச்சனை பெருசா இருக்கும்பொழுது, இஷ்யூ பெருசா இருக்கும்பொழுது பெரிய இடம் தான், பெரிய பெரிய அதிகாரிகள் தான் இது சம்பந்தமான ஒரு முடிவை எடுக்க முடியும். பிஜேபி போய் பார்த்ததுல என்ன தவறுன்னு கேட்கறேன். இல்ல பாரதி, அவர் என்ன முறைப்படி என்ன தவறுன்னு சொல்ல பாரதி, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஒரு அமைப்பினுடைய தலைவர் எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க இல்லையா? இதற்கு நடுவில் பல சம்பவங்கள் நடந்தது, பல நிகழ்வுகள் நடந்தது. நேரடியாக செல்வதற்கான முயற்சிகளும் தாவேகா தரப்பில் எடுக்கப்பட்டது. கரெக்டா? நேரடியாக கரூருக்கு கரூருக்கு போவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. அதுல என்னமோ ஒண்ணு நடந்திருக்குது, அதனால நீங்க போகல. கரெக்டா? அதனால வரவழைக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க அங்க போனாவே அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்களும் அங்க போகாமல் இருந்து இப்படி அழைத்து வந்து நேரடியாக அழைத்து வந்து பார்க்கும்போது ஒருவேளை நிஜமாலுமே அவரோட உயிருக்கு ஆபத்து தானோ அப்படின்ட்டு ஒரு பொதுத்தளத்தில் ஒரு உருவாக்கம் ஏற்படும். அப்படி நீங்க அப்படி ஒண்ணு ஏற்படணுங்கிறதுக்காகவே இப்படி பண்றீங்களான்னு கேக்குறேன். இல்ல அப்படி கிடையாது. வேற கரூருக்கு வந்து நாங்க நான் தான் ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல அப்படி கிடையாது. அதுவும் அப்படி இல்லையா? சரி. கரூருக்கு தலைவர் போகாம இருக்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கு. முதல்ல நாங்க ஒரு இடத்த கேட்டோம், அந்த இடம் தரமாட்டாங்க. இது முதல்ல அந்த கூட்டத்துக்கு நடைபெற்ற மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் நடைபெறும் பொழுது மீண்டும் ஏதோ அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான். அது இல்லாம மற்றவர்களுடைய இடையூறுகள் இருக்கக்கூட தலைவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட நேரடியாக உட்கார்ந்து 1-to-1 அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, அவங்க வீட்டில் எத்தனை பேர் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து எத்தனை பேர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வேற திருமணம் ஆகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இப்படி அவங்க குடும்ப புறச்சூழலெல்லாம் அலசி ஆராய்ச்சி அவங்களை வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நம்ம இந்த கலந்துரையாடல் இருக்கும். அப்படிங்கிறதுனால தனியா கரூர்ல கூட வந்து தலைவர் வந்து அவர் வீட்டுக்கு போறதே பிளான் இல்ல. பொதுவான இடத்துல வச்சு போய் 41 பேர் இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 37-38 குடும்பம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் பார்க்கும்போது எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. அவர்களோட இப்படி ஒருவேளை அவங்க வீட்டுக்கே போயிருந்தா கூட இந்த தலைவர் இந்த அளவுக்கு சகஜமா உட்கார்ந்து அவங்க கூட இவ்வளவு நேரம் மனம் திறந்து பேசி இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆக நமக்கு வந்து ரிசல்ட் என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நிவாரணம் தரணும், உண்மையா அவங்களோட கடைசி வரைக்கும் உடனே இருக்கணுங்கிறது தான் தலைவருடைய நோக்கம். அதை இன்று நிறைவேறிக்கிறது சொல்லுங்க. இந்த அடுத்த கட்ட இன்னைக்கு வந்து என்கொயரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அதை நாங்க பெரிதாக பேச விரும்பல. ஆனா நாங்க எதுக்காக இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்தோம் அப்படின்னா, அவர் வந்து கரூருக்கு போயிருந்தா அவரோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பினால் பரவாயில்ல, ஏற்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், அரசியல் ரீதியாக வராங்க. அப்போ இது கரூருக்கு போனா மட்டும்தான் வருமா, இல்லை இவர் பிரச்சார பயணத்தை, அடுத்த கட்ட பிரச்சார பயணத்தை ஒருவேளை கன்னியாகுமரிக்கு மேற்கொள்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லை? ஏன்னா அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சு 1 மாசம் ஆயிருச்சு. அதனால இவர் வெளியிலே வரவிடாம செய்வதற்கான முயற்சிகளையும் ஏதோ ஒரு கருத்துருவாக்கத்தின் மூலமாக செய்யறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. இல்ல சார், இந்த மாதிரி 1000 பேர் 1000 கருத்து சொல்வார்கள். சரி, அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதா இல்லை. உயிருக்கு பயந்தால் மக்கள் பணி செய்ய முடியாது, அரசியலில் மக்களுக்கு உண்மையாக இருக்க முடியாது என்பதை எல்லாம் தெரியாதவர்கள் நாங்கள் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைவரும் கிடையாது. தலைவர் தன்னுடைய உயிரை பற்றி எல்லாம் ஒருபோதும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை எந்த இடையூறும் இல்லாமல் எப்படி கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு இறுதி வரை உடனாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் தலைவர் யோசிச்சாரே தவிர, தலைவர் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக 41 இன்னுயிர்களை இழந்த துக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவராக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும்.
தனியாக அழைத்து இவங்க வந்து 1000 பேர் 1000 விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. எது செஞ்சாலும் குற்றம், எது செஞ்சாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ சார் சொல்றாரு பிஎம் வந்து 2 மணி நேரத்தில் அறிக்கை கொடுத்தாரு, இது 6 மணி நேரம் கழிச்சு தான் ட்விட்டர்ல போஸ்ட் போறாருன்னு சொல்றாரு. சார் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து தமிழகத்துல ஒரு ஸ்டாம்ப் பேட்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்கிறது ஒரு செய்தி, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஒரு பிரதமர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு இது குறித்தான ஆழ்ந்த அனுதாபம் இருக்கும், அதை வெளிப்படுத்துவாரு. ஆனா இது எங்க வீட்டுல விழுந்த சொந்த இளவு சார். இதுல நான் இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, அப்படி ரியாக்ட் பண்ணல, நீ ஏன் அப்படி அழுவல, அழுவும் கண்ணியா தண்ணி வரல, நீ ஏன் கட்டி பிடிச்ச அழுவலன்னு பேசுறதுல எவ்வளவு அப்பத்தம் சார். இது பாதிக்கப்பட்டது நாங்க சார். அப்படி we are the victim of the incident. அப்படி நிக்கலையே நீங்க. we are the victim of the incident. பாரதி இல்ல. அப்படி நிக்கிறதுனால நீங்க சார் இல்ல. நான் சொல்றேன். இல்ல பாரதி, இன்னும் கூட பாருங்க. ஒரு நிமிஷம் முடிச்சறேன் சார். நீங்க 3வது வீடியோ போட்டதுல கடவுளே வந்து நேர்ல சொன்னது போல என்கிட்ட இருந்ததுன்னு சொன்ன வீடியோ இன்னும் இருக்கிறது. பாருங்க, மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. இல்ல நீங்க கடவுள் வந்து என்ன சொன்னாரு? கடவுள் என்ன சொன்னாரு? இந்த 41 பேர் சாவுக்கு யாரோ செய்த சதிதான் காரணம்னு சொன்னாரா? இல்ல, அப்படி உங்க தலைவரோட ஸ்டேட்மெண்ட் தான் சார். நீங்க இன்றும் பாருங்க, இன்றும் கூட நீங்க வந்து போனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா நீங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லல சார். இல்ல, மக்கள் பணியை செய்ய வந்துட்டு போராட்டத்துக்கும் உயிருக்கும் பயந்து எங்க தலைவர் வந்து ஓடி ஒழியக்கூடிய ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட நபர் கிடையாது. மக்களுக்கு உண்மையாக களத்தில் வந்து நிற்கக்கூடிய தலைவர். நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். யாரோ சொல்ற கருத்துக்கு வந்து எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம சொல்லி இருக்கிற கருத்து தான். நீங்க தான் சார் இன்னைக்கு மீடியா வருவாங்க, மீடியா 1000 பேசுவாங்க, எதிர்க்கட்சியினர் எல்லாம் நீங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒண்ணு பேசுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட 41 குடும்பம் 41 இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கும் உண்மையாக போய் சேரக்கூடிய ஒரு உதவியையும் உண்மையாக கடைசி வரைக்கும் அரவணைத்தவர்கள் நிற்கக்கூடிய செயலையும் கடைசி இன்னைக்கு செய்து முடித்திருக்காரா இல்லைங்கிற பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு பேசுறவங்க பேசிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, அரசாங்கம் ஒரே ஒரு நிமிஷம், கள்ளச்சார இறப்புல இருந்தவங்களுக்கும் ஸ்டாம்பில் இருந்தவங்களுக்கும் ஒரே நிவாரணம் கொடுத்துட்டு அரசாங்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சார். ஆனா இந்த எங்களுடைய குடும்பத்தில் 41 பேர் இருந்திருக்காங்க சார். அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும், கடைசி வரைக்கும் அவங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணுங்கிறது ஒரு தலைவர் நினைக்க உண்மையான பொறுப்புள்ள தலைவர் அதுதானே சார் செய்வார். முடிக்கிறேன்.